வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம்புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிற சீரியஸ் எபிசோட்ஸ். 12 ராசிகளுக்கான பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலன்கள். ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் என்ன வாழ்க்கை, யாருக்கு எங்க பிறக்கணும், எந்த கல்வி, எந்த தொழில் அமையணும், எந்த வேலை கிடைக்கணும், யாரை திருமணம் செய்யக்கூடிய யோகம், எப்படி திருமண வாழ்க்கை அமையும், புத்திர பாக்கியங்களை பற்றி, சொத்து, வாசல், வீடு, அதே மாதிரி சமுதாயத்தில் அந்தஸ்து, பெயர், புகழ், பதவிகள், இதையெல்லாம் தரக்கூடிய யோகங்கள் என்னென்ன இருக்கு, எது இல்லை, என்ன செய்தால் நல்லது அப்படிங்கிறத பத்திலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போறது ரிஷபராசி, காலபுருஷனுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி. ரிஷபராசி சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு. இங்கே 3 நட்சத்திரங்கள் வரும்: கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் முதல் மிருகசீரிடம் 2ஆம் பாதம் முடிய ரிஷபராசியில் அமையப்பெறும். 9 பாதங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள், 9 பாதங்கள் அமையப்பெறும். அந்த வகையில கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி முழு 4 பாதங்களும் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் உடைப்பட்ட நட்சத்திரமாக வரக்கூடிய இடம்தான் ரிஷபம். ரிஷபராசியை பத்தி பல பேர் பல சோசியல் மீடியா வழித்தடங்கள்ல, யூடியூப்ல பேசியிருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த வீடியோவானது ரிஷபராசி என்பவர்களுக்கு மாறுபட்ட கோணங்களில் இதுவரை இல்லாத தகவல்களோடு ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கலாம். ரிஷபராசி என்பவர்களாகட்டும், எந்த ராசிக்காரர்களாகட்டும், சமீப காலங்களாக இந்த சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, ஜோதிடமே பொய் சொல்றாங்க, டுபாக்கூர், அப்படி இப்படிலாம் போடுவாங்க. நம்ம கேட்கக்கூடிய பல தடவை நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், விஞ்ஞானத்தை தவறாக சொல்பவர்கள் மூலியமாக விஞ்ஞானமே பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது இன்னைக்கு நேற்றுக்கு உருவானதில்லை. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள் நமக்காக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில நம்ம தன்மையில கிளியரா போட்டிருக்கோம். இது ரிஷபராசி. இந்த வீடியோ ஜோதிடத்தின் மீதோ ஆண்டவன் மீதோ நம்பிக்கை இல்லாத பல பேர் இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்துட்டு இது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, விளையாட்டாவும் சிரிப்பாவும் இருக்கு. கண்ணு தெரிஞ்சாதான் வீடியோ பார்க்க முடியும். அப்படி கண்ணு தெரிஞ்சதுன்னா, தமிழ் மொழி படிக்க தெரிஞ்சதுன்னா, ராசி கடவுள் சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ள வந்து கடவுள் பொய், ஜோதிடம் பொய் சொல்றது அவங்களுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத படித்த நபர்களால புரிஞ்சு கொள்ள முடியும். ஆக அதை பத்தி நம்ம உள்ள ரொம்ப போல, தேவையற்ற நபர்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசும்போது நம்ம அதை பத்தி கவலையும் பண்றதில்லை. நமக்கு வேணுங்கிறது ஆரோக்கியமான கமெண்ட்ஸ், ஆரோக்கியமான நண்பர்கள், ஆரோக்கியமான சூழ்நிலை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வீடியோஸ், இப்படிப்பட்ட தகவல்கள் கொடுப்பதில் நாங்க பெருமை கொள்கிறோம். ரிஷபம், சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய, சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய இந்த வீடு ரொம்ப சிறப்பான ஒரு வீடு. ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய 196 பேர் அழகாக பிறப்பார்கள். ஏன்னா சந்திரன் உச்சம் பெறுகின்ற ஒரு வீடு. ரிஷபராசிக்கு நட்பு கிரகமாக சனி பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான் இவங்கெல்லாம் வருவாங்க. ரிஷபராசிக்கு எதிரியாக, முதல் எதிரியாக குரு பகவான் மற்றும் செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பத்தி ஒரு 4-5 பாயிண்ட் பேசிட்டு நம்ம இதுக்குள்ள போலாம். லக்னம்னு எடுத்துக்கணும். நான் ராசின்னு சொன்னாலும் இந்த வீடியோவானது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 60 முதல் 70%, ராசியில் பிறந்தவர்களுக்கு 30 முதல் 40% பொருந்தும். ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்தவர்கள்
அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய பிறப்பை பெற்றவர்கள். ரொம்ப நல்லா பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காகவே வாழ்வாங்க. இந்த பாரத்தை சுமக்கின்றவர்களாக இருப்பார்கள். ரிஷபத்துடைய சிம்பல் பொதிமாடு. அப்போ பொதிமாடு என்ன செய்யும்? எல்லா பாரத்தையும் தன்னுடைய தோளில் போட்டு சுமக்கும். அதையே தான் ரிஷபராசி அன்பர்கள் செய்வார்கள். எல்லாரிடமும் நல்ல பெயர் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுத்து தன்னுடைய at the cost of their life they will live for others. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய தன்மையா இருப்பாங்க. வெகுவாக சொல்றேன், 100% ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பொறுமையா இருப்பாங்கன்னு சொல்ல, 75 முதல் 80% ரிஷபராசி என்பவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள். பொறுமை என்பது அவர்களுடைய ஆயுதம். கலை ரசனை உடையவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு கலை எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும் கூட அது மேல நாட்டமும் ஆசையும் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, டான்ஸ் பண்றது ஆர்ட், ஒரு பாடல் பாடுவது என்பது ஒரு சிங்கிங் இஸ் an ஆர்ட். அந்த ஆர்ட் மேல அசாத்திய கவனம், அசாத்திய ஆசை, அது கத்துக்கணும். கலை ஏதாவது நிகழ்ச்சிகள் என்டர்டெயின்மெண்ட் மேல நிறைய ஈடுபாடுகள் இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக சொல்றேன், அரசியல் துறை, வக்கீல் துறை, நீதித்துறை, பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இயல்பிலேயே நன்றாக வரும். நல்ல பேச தெரியும். அதுக்கு காரணம், கால புருஷனுடைய முதல் வீடு மேஷம், அதற்குரிய வாக்குஸ்தானம் ரிஷபம். அப்ப தனம், வாக்கு, குடும்பத்துடைய ஸ்தானமாக ரிஷபராசி வருவதனால் பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் லைஃப்ல நிறைய பணம் சேர்க்கக்கூடிய யோகம் வருகிறது என்றால் அது மிகையல்ல. அதே மாதிரி வாக்குஸ்தானம், பேச்சு சம்பந்தப்பட்ட வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் தான் ஏஜென்ட் ப்ரொஃபஷன், புரோக்கர்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், இல்ல ஒரு பொலிட்டீஷியன்ஸ் பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள், இது மாதிரி தொழில்கள்ல ரிஷபராசி அன்பர்கள் இருப்பது என்பது நல்லது. சக்சஸ்ஃபுல்லா வரும். பெஸ்ட் சூட்டட் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிற வரிசையில் வரும். ரிஷபராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது, யாருக்கும் தேவையில்லாத வாக்கை கொடுத்து பின்னாடி அவஸ்தைப்படக்கூடாது. நீங்க வெர்பல் கமிட்மெண்ட், யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிக்கணும், இது செய்ய முடியுமா. பல தருணங்கள்ல நீங்க கொடுத்த வாக்க உங்களாலேயே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும். அப்படி வர்றதுனால நீங்க ஜாக்கிரதையா வாக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பவுமே உங்க ராசி லக்னம் காலபுருஷ தத்துவத்தோட ஒப்பிட்டுக்கணும். அது ரொம்ப முக்கியம். காலபுருஷனுக்கு உங்களுடைய லக்னமோ ராசியோ 2ஆம் இடம். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது வாக்குல, குடும்பங்கள்ல பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பேச்சுவார்த்தை நடத்தணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ முழுசா போவோம். உங்களுடைய ரிஷபராசிக்கு 12 இடங்கள், 12 வீடுகளுக்கான பலன்களுக்குள்ள நம்ம போவோம். உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் வருகிறார். அங்கே மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வருது. வாக்குஸ்தானத்துக்கு வாக்கு நாதனே அதிபதியாக வருவதனால், நான் ஏற்கனவே சொன்னேன், காலபுருஷ தத்துவப்படி நீங்களே வாக்குஸ்தானத்துக்குடைய ராசி. உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதனே அதிபதியாக வருவதனால் நீங்க சொன்னா அது நடக்கும். வாக்கு பலிதம் என்பது உண்டு. அதுக்குதான் ரிஷபராசிக்காரர்களுடைய வாயில விழக்கூடாது. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. ரொம்ப நல்லவங்க சொன்னா பலிச்சிடும். அதுவும் ஒரு காரணம். ரிஷபராசி என்பவர்களுடைய நாட்களை நம்ம விழுந்துட்டோம்னு சொன்னா அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நடந்தே தீரும். ஆக ஜாகிரதையாக நம்ம ரிஷபராசி என்பவர்களை தொந்தரவு பண்றதோ, அவங்கள கஷ்டம் கொடுக்கறதோ, ஏமாத்துறதோ செய்யக்கூடாது. ஏன்னா அவர்கள் பாரம் தூக்கிகள், அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள். வாலண்டரியா எல்லாருக்கும் உதவி செய்து, யார்கிட்டையும் தனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிற போது உதவி கிடைக்காம போய் மனம் நொந்து மனசை காயப்படுத்தி அந்த மனதுல ரொம்ப அழியா ஒரு வடுக்களோடு வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள். அதனால
உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதன் வருவதனால நீங்க வாக்கு சொல்லும் போது கவனமாக சொல்ல வேண்டும். விளையாட்டுக்கு கூட தப்பான வார்த்தைகளை ரிஷப லக்ன ரிஷப ராசி அன்பர்கள் பேசக்கூடாது. அப்படி பேசினா அது அப்படியே பலிக்கும். வீட்டுல கூட திட்டும் போது கூட ஜாகிரதையா திட்டுங்க. நீ நாசமா போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட சொன்னா அப்படியே பழிச்சிடும். வாழறதே கொஞ்ச காலம். இதுல எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம்? ரெண்டாவது, 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் ராகு குருவுடைய பாதங்கள் நட்சத்திர பாதங்கள் வருவதனால நீங்க சுக்கிர ராசிங்கிறதுனால உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குடைய அதிபதி புதனாக வருவதனால பெரும்பாலும் வாக்கு சார்ந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதும் கூட நல்லதுதான். ஆனா வார்த்தையை மட்டும் ஜாகிரதையா பார்த்துக்கணும். புதன் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு, ஆனா உங்களுக்கு 2ஆம் வீடுங்கிறதுனால வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலியமா தான் உங்களுக்கு சக்சஸ் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு, உங்களுக்கு அது வாக்குஸ்தானம். நீங்க முயற்சிகள் எடுக்கும் போதே வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் எடுக்கும் போது ரொம்ப நல்லா வரும். ரிஷபராசியின் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார். அங்கே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் வருகிறது. குரு சனி புதனுடைய பாதங்கள் சந்திரனுடைய வீட்டில். சுக்கிரன் ராசியான உங்களுக்கு எப்படி வேலை செய்யும்? சுக்கிரன் சந்திரன் உங்களுடைய உபஜயஸ்தானத்திற்கு 3ஆம் இடம், காலபுருஷனுக்கு அது 4ஆம் வீடு. மனைவி திருமணத்திற்கு பிறகு மனைவியின் சொத்து, மனைவி வீட்டுல வசதியான வீட்டுல பெண் எடுப்பது, வசதியான வீட்டுல மணமகன் கிடைப்பது போன்ற பாக்கியங்கள் அமைய பெற்றது ரிஷபராசி. சில வீடுகளில் மாறுபடலாம், தனிப்பட்ட ஜாதகத்துல சில வீடுகளில் மாறுபடலாம். பொதுவாக திருமணத்திற்கு பிறகு இல்ல மனைவியின் மூலியமாக பொருளாதார யோகம் பெறக்கூடிய ராசி ரிஷபராசி. அதே சமயத்தில் சுக்கிரன் சந்திரன் தான் காதலுக்கு காரணம். சுக்கிரன் காமத்தை தூண்டுபவர், சந்திரன் மனசு, காதல் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க சுக்கிர ராசிக்கு 3ஆம் இடம் சந்திரன் ஆட்சி பெறுவதனால் உபஜயஸ்தானத்தில் வருவதனால் கடுமையான முயற்சி எடுத்தும் கூட அங்கே வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா குரு சனி புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருவதனால் இந்த புதன் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தை தவிர பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அவங்க உங்களுக்கு பார்ட்னரா வர சமயத்துல இல்ல நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள் இதுல பிறந்தவங்களை நீங்க காதலிக்கிறீங்க, ஆணையோ பெண்ணையோ காதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த காதல் நிறைவேறுவது என்பது சில கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த பாதத்தில் பிறப்பவர்களை நீங்கள் காதலிக்கும் போது அந்த காதல் திருமணமாக மாறக்கூடிய யோகம் என்பது அதிகம் உண்டு. பொதுவாக ரிஷபராசி என்பவர்களுக்கு 1 அல்லது முதல் 2 காதல்கள் ஃபெயிலியர். அதற்கப்புறம் தான் கல்யாணம்ங்கிறது பேச்சே வருது. இது உங்களுடைய யோகமாக இருக்கு. தவிர உங்களுடைய உபஜயஸ்தானத்துல குரு உச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதி உபஜயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால் ரிஷபராசி என்பவர்கள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடுமையான முயற்சிகள் எடுத்துதான் முன்னுக்கு வர வேண்டி இருக்கு. இது ஒரு உண்மை.